அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகு மதிய மாதிரி யாரெல்லாம் இருக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அழகு மலருக்கு கால் பண்ணி பாக்யராஜ் வர சொல்கிறாங்க அவங்களோட பேங்க்குக்கு. இங்கே அழகு மலரும் அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்லி போகிறாங்க. புருஷன் கூப்பிட்டதுக்கு கூட அங்கே பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க போலுக்க. புருஷன்கிட்ட வெளியில் போய் பேசுறதுக்கு கூட அந்த வீட்டில் கட்டுப்பாடு இருக்குது போலுக்க. அந்த மாதிரி தான் அந்த வீட்டில் உள்ளவங்கலாம் நடந்துக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி தான் புருஷனை பார்க்குறதுக்கு கூட அழகு மலர் போகிறாங்க. அழகு மலர் எதுக்காக வர சொல்லியிருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக ஆட்டோவை பிடிச்சு பாக்யராஜ் பேங்க்கு போயிடுறாங்க. அங்கே போனதும் என்னாச்சுங்க எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்ட்டு பாக்யராஜை பார்த்து கேட்டதும் பாக்யராஜ் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டேவும் எதுக்காக வர சொன்னேன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க எனக்கு 1008 வேலை வீட்டில் இருந்துச்சுங்க, அதெல்லாம் நான் போட்டுட்டு வந்திருக்கேன், என்னென்னு சொல்லுங்கள். இங்கே பாரு எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு மலர் அப்படி சொல்லிட்டு பாக்யராஜ் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்ட்டு மலரும் சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் ஐயாவோட சேலரியில் இன்க்ரிமெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க, மாதம் 9000 எக்ஸ்ட்ரா தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்யராஜ் சொன்னதும் இங்கே மலருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே ரொம்ப சந்தோஷங்க, கடன் மேலே கடனாக வாங்கி வச்சுருக்கோமே, எப்படி அதெல்லாம் அடைக்க போகிறோம், நீங்கள் ஒருத்தவங்க வேலை பார்த்து, நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, அதை எப்படி கரை சேர்க்கணும், அதுக்குன்னு நம்ம ஒரு நகை கூட வாங்கி வைக்கலையே, அந்த மாதிரிலாம் எனக்கு என்ன ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. நானும் வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருந்து வீட்டு வேலை பார்க்குறதுக்கே எனக்கு சரியாக போயிடுது நேரம். அப்படி இருக்கும்போது என்ன தான் பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அழகு மலர் சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜ் வந்துட்டு நீ எதுக்கு கவலைப்படாத மலர், எல்லாமே ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு நடக்கும் பாரு அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாங்க. உடனே சரி, இப்போ நான் ராகிவியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் உங்கள் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படி சரியான டைமுக்கு நம்ம போகலைன்னா அதுக்கு வேறு 1008 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இங்கே சொன்னதும் அது என்ன மலர், நான் சொல்லிக்கிறேன், நம்ம ராகவியை கூப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, வீட்டில் போயிட்டு வேறு சமையல்லாம் செய்யணும், இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் சொன்னதும் சரி அட்லீஸ்ட் ஒரு காஃபி டீயாவது குடிக்க வரியா என் கூட, உனக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் மலர் அப்படிங்கிறாங்க. உடனே பாக்யராஜ் சரி அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே அவங்க பொண்ணையும் போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மதியோட காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்துட்டு தங்கராஜ் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருப்பா, அதான் உங்கள் ப்ரப்போசர் இருக்காங்கள்ல, அவங்கள என் மச்சான் கல்யாணம் பண்ணிட்டான். இனிமேல் உங்கள் ப்ரப்போசருக்காகனாச்சும் கொஞ்ச நாள் யோசித்து இந்த கேஸை வாபஸ் பண்ண வழியை பாருங்கப்பா. ஏன்னா இனிமேல் எங்களாலேயே எந்த பிரச்சனையும் உனக்கு வராது என்ன, அதே மாதிரி நீங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்க முடியுமா? உங்கள் ப்ரப்போசரோட வாழ்க்கைக்காக தான் நான் சொல்கிறேன், நல்ல முடிவாக பார்த்து எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த பையனும் நம்ம ப்ரப்போசர் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இதுனாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த கேஸை வாபஸ் பண்ணுறதா சொல்கிறான். உடனே அந்த எஸ்பி இருந்துக்கிட்டு என்னப்பா உன்னை அந்த போலீஸ் அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க, ஆனால் அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார், அவங்க ஏதோ கோவத்தில் நான் தப்பு பண்ணதெல்லாம் அடிச்சிட்டாங்க, மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த எஸ்பி இருந்துக்கிட்டு யாராவது உனக்கு மிரட்டல் விடுத்தாங்களா, அந்த சுரேஷ் வந்து உன்னை மிரட்டினானா இல்லாட்டி அந்த தங்கராஜ் தான் மிரட்டினாங்களா, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், யாரும் என்னை வந்து மிரட்டலை, நான் சுயமாக தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த உங்கள் காலேஜ் ப்ரொபோசர் இருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இருக்கட்டும் சார், நானே வாபஸ் வாங்கிடுறேன், என்ன அடித்ததானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நானே வாபஸ் வாங்கிடுறேன் சார், ப்ரப்போசர் வேண்டாம் சார், மேம்க்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே இல்லை அந்த பொண்ணு தானே இங்கே வந்து கேஸ் கொடுத்தது, அந்த பொண்ணு வந்து தான் வாபஸ் வாங்கணும், அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனேவும் இங்கே அந்த பையனுக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. உடனேவும் மதிக்கு கால் பண்ணுறாங்க. மேம் நீங்கள் உடனே எஸ்பி ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு, எதுக்காக எஸ்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்கிற, மறுபடியும் சுரேஷ் அந்த தங்கராஜ் 2 பேரும் மிரட்டினாங்களா, உன்னை ஏதாவது பண்ணாங்களா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு விஷயமா, நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இங்கே அழகுமதியும் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்ததும் எஸ்பி இருந்துக்கிட்டு அழகுமதிக்கிட்ட மா என்னம்மா அன்றைக்கி நீங்கள் இந்த கேஸ் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, இப்போ என்னென்னா இந்த பையன் வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறான், நீ என்னம்மா இதை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே சார், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதே, என்ன எதுக்காக வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், அவர் அடித்ததான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அப்போ வந்து உங்களுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் கல்யாணம் ஆகலை, ஆனால் இப்போ உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால தான் மேடம், என்னால் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, அதனால தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே எஸ்பி இருந்துக்கிட்டு
என்னம்மா அந்த பையன் மேலே நீ அவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் வச்ச, அந்த பையனை நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சொல்லவே இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல சார், அது எங்க ஃபேமிலியோட ஒரு இதுனால கல்யாணம் நடந்துருச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படிம்மா இத்தன சண்டை போட்டுட்டு அந்த பையன எப்படிம்மா உன்னால கல்யாணம் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார், அது எங்க ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் எனக்கு வேற வழி தெரியல. அதனால கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிருச்சு. ஆனா இந்த கேஸ்க்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது வேற, இது வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த ஆட்சேபணமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த பையன் இருந்துகிட்டு, மேம் நான் இத வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன யாரும் அடிக்கல மேடம். அவங்க ஏஐ மூலமா ஏதோ வீடியோ கிரியேட் பண்ணி யாரோ இப்படிலாம் போட்டிருக்காங்க. என்ன யாருமே அடிக்கல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். உடனே எஸ்பி வந்துக்கிட்டு, இந்த பையன் இப்படி பேசுறானேம்மா, அப்புறம் எப்படிம்மா கம்ப்ளைண்ட்லாம் நிக்கவே நிக்காதே விசாரணை போல. இந்த பையன் என்ன அடிக்கவே இல்லன்னு சொன்னான்னா, என்கொயரி அப்ப ஈஸியா அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருமே சுரேஷ்க்கு. இந்த பையன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சார், ஏய் என்ன என்ன யோசிச்சுட்டு நீ இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறியா? உன்ன எப்படி அடிச்சிருக்காங்க? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உன் மேல கைய வச்சிருக்காங்க தேவையில்லாம எந்த தப்பும் பண்ணாம. அதெல்லாம் யோசிச்சு நான் உனக்காக எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் குடுத்தா, நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனேவும் அந்த எஸ்பி இருந்துக்கிட்டு, இங்க பாருங்கம்மா, என்கொயரி பண்ணும்போது இந்த பையன் என்ன அடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அப்பன்னா இந்த கேஸ் நிக்கவே நிக்காது. அப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி சொல்லி சொல்றாங்க. உடனே, சார் இந்த கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம் சார். என்கொயரி பண்ணுங்க. இவன் கரெக்ட்டா உண்மைய சொல்லுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்றாங்க. ஆனா, அந்த பையன் வந்து அவங்க மிஸ்ஸுக்காக இதெல்லாம் சொல்லக்கூடாது. மிஸ் நல்லா இருக்கணும். அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நம்மால வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனேவும், இங்க பாரு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் சார். நீங்க என்கொயரி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க அழகுமதி அந்த பையனை வெளியில கூட்டு வந்துட்டு, என்ன காரியம் பண்ண இருந்த? உன்ன யார் எஸ்பி ஆஃபீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்க சொன்னா? யாராவது உன்ன மிரட்டுனாங்களா? சுரேஷ் தங்கராஜ் யாராவது உங்க வீட்டுக்கு வந்து மிரட்டுனாங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் மிரட்டல மேடம். எனக்கு தான் நீங்க 2 பேரும் கல்யாணம் ஆன விஷயம் தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ல மேடம். என்னால உங்க 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் மேடம். அப்படி சொல்றாங்க. ஏய், என்னுடைய கல்யாணத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அப்படி இருக்கும்போது நீ வந்து வாபஸ் வாங்கணும்? அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நீங்க என்னுடைய ப்ரொஃபஸரா இருந்துட்டு நான் லவ் பண்ணதுனால அவங்க என்ன வந்து அடிச்சாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வந்தீங்களே மேடம். அந்த நன்றிக்காகவாவது நான் இதெல்லாம் பண்ண வேண்டாமா? உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு நீங்க சொன்னாலும், எனக்காக நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கல்ல, அதே மாரி தான் நானும் உங்களுக்காக இந்த உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, நீ பண்றது சரியில்ல. அவன் தப்பு பண்ணியிருக்கான். அதுக்கான தண்டனை அனுபவிக்க தான் செய்யணும். யாரா இருந்தா என்ன? என் ஹஸ்பண்டா இல்லன்னு சொன்னா, அவங்க மேல கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கியிருக்க மாட்டேன்ல. அந்த மாதிரியே நீ யோசிச்சுக்கோ. ஆனா, இந்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கக்கூடாது நீ. அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. மேடம், இல்ல மேடம். நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக நான் இந்த என்கொயரியில என்ன அடிக்கலன்னு தான் சொல்லப் போறேன். யாரும் என்ன மிரட்டவும் செய்யல. நானா தான் சுயமா அந்த முடிவு எடுத்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொன்னதும், இங்க மதிக்கே ஒரே அதிர்ச்சியா இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியாம. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.